அன்பானவர்களே, ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் எதையும் தந்து விடுவான். வீடா எடுத்துக்க, தோட்டமா எடுத்துக்க, நகையா எடுத்துக்க, பணமா எடுத்துக்க, எது கேட்டாலும் தருவான். உயிரை கூட்டாலும் தரமாட்டான். இருக்கா இல்லையா? கொரோனாவில் பார்த்தோமா இல்லையா? அப்பன் மகனை தொடவில்லை, மகன் அப்பனை தொடவில்லை, கணவன் மனைவியை தொடவில்லை, மனைவி கணவனை தொடவில்லை, சகோதரன் சகோதரியை தொடவில்லை, சகோதரி சகோதரன் தொடவில்லை. கண்கூட பார்த்தோமா இல்லையா? ஏன்? உயிர் உயிர் உயிர். எதை கேட்டாலும் தருவான். உயிர் என்று சொன்னால் சகோதரை பின்தங்கி விடுவான். இப்படிப்பட்ட உயிரை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மகனிடத்தில் கேட்கிறார்கள். மகனே, உன்னை அறுத்து பலியிடுவதா கனவு கண்டேன். என்ன சொல்ற? எப்படிப்பட்ட மகன் பாருங்க, எப்படிப்பட்ட மகன். அல்லாஹு அக்பர். அந்த மகன் சொல்கிறார், قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. அருமை தந்தையே, அல்லாஹ் உமக்கு சொல்லிட்டானா, அல்லாஹ் உமக்கு உத்தரவிட்டானா, என்னை அறுத்து பலியிடுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளராக காண்பீர்கள். யாராவது சொல்லுவாங்களா? இந்த காலத்தில் நம்ம பிள்ளைகளை சொல்ல முடியுமா? அவன் சொல்றதுக்கு முன்னாடி நம்மள அறுத்துடுவான். இப்படிதான் அந்த காலம் இருக்கு. சகோதரர்களே, இந்த காட்சி இருக்கின்றது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்து விட்டது. எந்த அளவுக்கு என்றால், ஃபலம்மா அஸ்லமா, இருவரும் முற்றிலுமாக அடிபணிந்து விட்டார்கள். வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் ஹம்தா வஷ்குருல்லாஹி ஷுக்ரன் ஷுக்ரா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். ஃபகத் قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அனைத்து முஸ்லிம்களின் மீதும், குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சூரா ஹஜ் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 37வது வசனத்திலே சொல்கிறான், லை யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலு தக்வா மின்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவற்றின் மாமிசத்தையோ அவற்றின் இரத்தத்தையோ பார்ப்பதில்லை. வலாகின் யனாலு தக்வா மின்கும். அல்லாஹ் பார்ப்பதெல்லாம் அவருடைய தக்வா, அவருடைய இறையச்சத்தை தான் பார்க்கிறார். ஒரு மனிதன் குர்பானி தருகிறார், ஒரு மனிதன் குர்பானி தருகிறார், ஒரு மனிதன் உதுஹியா தருகிறார். அல்லாஹ் பார்ப்பது ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையும் அல்ல, அதனுடைய இறைச்சியை அல்ல, அதனுடைய இரத்தத்தை அல்ல. அல்லாஹ் பார்ப்பது உம்முடைய இக்லாஸ், உம்முடைய இறையச்சம், உம்முடைய பயபக்தி என்ன. குர்பானி என்ற இபாதத்தை பயபக்தியோடு செய்கிறாயா என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கிறான். எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தில் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளுங்கள். அதே போல் அன்பானவர்களே, பாருங்க, மனிதனிடத்தில் பல விசித்திரமான குணங்கள்லாம் இருக்கும். எப்படின்னு சொன்னா, ஒரு மனிதர்
அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார், துஆ கேட்கிறார், அழுது அழுது மன்றாடி கேட்கிறார், இறைவா எனக்கு இத்தனை லட்சங்கள் வேண்டும், எனக்கு இத்தனை கோடிகள் வேண்டும், எனக்கு இத்தனை மில்லியன் வேண்டும், எனக்கு இத்தனை பில்லியன் காசுகள் வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சி இறைஞ்சி அழுது கேட்பார். அல்லாஹ் தந்து விட்டான். இவரிடத்திலே யாராவது ஒருவர் வந்து, யாசகர் வந்து, அல்லாஹ்வுடைய பெயரால் எனக்கு ஏதாவது உதவி செய்யப்பா என்று கேட்டால் கட்டுக்கட்டான பணத்தை ஒரு பக்கம் ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு அவரிடம் இருக்கக்கூடிய சில்லறைகளை தேடிக்கொண்டிருப்பார். அல்லாஹ் இவ்வளவு கொடுத்தானே, நாமும் அந்த அல்லாஹ்வுடைய அடியாருக்கு உதவி செய்யலாமா என்ற ஒரு மனப்பான்மை அவரிடத்தில் இருப்பதில்லை. இதுதான் மனிதனுடைய ஹகீகத்தாக இருக்கிறது. கண்டிப்பாக இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இந்த விஷயத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்றுதான் அன்பானவர்களே, இந்த உலகத்தில் அசல் தௌலத்துன்னு சொல்லுவாங்கல்ல, பரக்கத்துன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த உலகத்தில் உண்மையான அசல் தௌலத் பரக்கத் எது தெரியுமா? யாருடைய வீட்டிலே மூன்று வேளை அடுப்பு எரிகிறது, யாருடைய வீட்டிலே 3 வேளையையும் அடுப்பு எரிகிறதோ, அதே போல அவருடைய வீட்டிற்கு யாராவது விருந்தாளி வந்து விட்டால் அவரை சாப்பாடு கொடுத்து அனுப்புறாங்க, பசியார செய்யறாங்க. அது போன்ற வீடுகளிலே அதே போல அன்பானவர்களே, யாருக்காவது மிக உதவி தேவைப்பட்டால், அந்த கதவு தட்டப்பட்டால் கண்டிப்பாக உதவி கிடைக்கிறது. அதே போல அந்த வீட்டிலே, அந்த குடும்பத்திலே அதனுடைய குழந்தைகளுக்கு, அந்த வீட்டாருக்கு கல்வி, ஞானம், அறிவு, ஒழுக்கம், ஈமான், அமலசாலி இது போன்ற விஷயங்கள் கிடைத்து விட்டால் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பெற்ற வீடு. இந்த மாதிரி வீடு யாரிடத்தில் இருக்கிறதோ, இந்த மாதிரி செயல்பாடுகள் யாரிடத்தில் இருக்கிறதோ, நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரத்யேகமாக உன் மீது கருணை பொழிகிறான் என்று. அப்படி இல்லை என்று சொன்னால், அதாவது இந்த வீடு இந்த மாதிரி அமைத்துக் கொள்ள முயற்சி செய்யலாம் அன்பானவர்களே. அதே போல் தான் மேலும் பாருங்க அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், குர்பானி கொடுக்கிறாங்கல்ல, குர்பானி கொடுப்பவர்கள் கண்டிப்பாக கவனிக்கக்கூடிய விஷயம் அது என்னவென்றால், ஒரு மாட்டை கொடுக்கிறோம், ஒரு மாட்டில் 7 ஷேர் இருக்குல்ல, 7 பங்கு இருக்கு. அதே போல ஒட்டகத்தில் 7 ஷேர் 7 பங்கு இருக்கு இல்லையா? இந்த கூட்டு குர்பானி தரும்போது ஒரு 6 ஷேர் 6 கூட்டு ஹலாலான முறையில் சம்பாதிக்கப்பட்டது. ஹலாலான சம்பாதித்தவர்கள், உழைத்து சம்பாதித்தவர்கள், அல்லாஹ் எப்படி சொன்னானோ அப்படி சம்பாதித்தவர்கள். ஆனால் ஒருவர் வந்து கூட்டு சேர்கிறார், ஒருவர் கடைசியாக 7வதாக கூட்டு சேர்கிறார். அவருடைய தொழில் இருக்கின்றது ஹராமான தொழிலாக இருக்கிறது, வட்டி வாங்கக்கூடிய தொழிலாக இருக்கிறது. அல்லாஹ் எதை தடுத்தானோ அந்த தொழிலாக இருக்கிறது. அவர் அந்த குர்பானியிலே கூட்டு சேர்ந்து விட்டால் யாருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே அன்பானவர்களே, யார் கூட்டு குர்பானி தருவார்களோ இதை கண்டிப்பாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கண்டிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய காசு ஹலாலாக இருந்தாலும் அதை ஷேர் செய்யக்கூடியவருடைய காசு ஹராமாக இருந்தால் அது அந்த இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே அன்பானவர்களே, கண்டிப்பாக குர்பானி தருபவர்கள் இதை கவனத்தில் கொள்ளுங்கள். அதே போல அன்பானவர்களை மேலும் பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, قال رسول الله صلى الله عليه وسلم من كان ساعة ولم يضحي فلا يقربن مصلانا. இப்னு மாஜா. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு வசதி தந்திருக்கின்றானோ, யாருக்கு காசு பணத்தை தந்திருக்கின்றானோ, யாருக்கு சாயிப நிசாப் அளவுக்கு அவரிடத்தில் பணம் இருக்கிறதோ அவர் கண்டிப்பாக குர்பானி தர வேண்டும். அவரிடத்தில் பணம் இருந்து, அவரிடத்தில் காசு இருந்து, அவரிடத்தில் செல்வம் இருந்து
குர்பானி தரவில்லை என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள், அவர்கள் என்னுடைய ஈதுகாவுக்கு வர வேண்டாம், என்னுடைய பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம், என்னுடைய தொழுமிடத்திற்கு வர வேண்டாம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார் என்று சொன்னால், சகோதரர்களை சிந்தித்து பாருங்க. நம்மிடத்தில் காசு இருந்து, பணம் இருந்து, செல்வம் இருந்து நீ குர்பானி தரவில்லை என்றால் நீ ஈதுகாக்கு வராத என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு கண்டனம் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை பாருங்க. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் நமக்கு காசு பணத்தை தந்திருந்தால் ஆட்டை தர முடியாத பரவாயில்ல, ஒட்டகத்தை தர முடியாத பரவாயில்ல, மாட்டிலையாவது ஒரு ஷேர் போட்டு. ஏனென்றால் இந்த இபாதத், இந்த நன்மை, இந்த பரக்கத் இருக்கின்றது, மிகப்பெரிய ஒரு பரக்கத். அதே போல் அன்பானவர்களை மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே, குர்பானி இருக்குல்ல, இந்த குர்பானுடைய அசல் நோக்கம் என்ன தெரியுமா? இந்த குர்பானுடைய அசல் என்னவென்றால் தந்தை மகனும் பேசிக்கொண்ட உரையாடல். தந்தை யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மகன் யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஒரு தந்தை மகனிடத்தில் சொல்கிறார், இந்த விஷயத்தை தான், இந்த வரலாற்றை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அது என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா சாஃபாத்ல 102வது வசனம், فَلَمَّا بَلَغَ مَعَهُ السَّعْيَ قَالَ يَا بُنَيَّ إِنِّي أَرَى فِي الْمَنَامِ أَنِّي أَذْبَحُكَ فَانظُرْ مَاذَا تَرَى قَالَ يَا أَبَتِ افْعَلْ مَا تُؤْمَرُ سَتَجِدُنِي إِنْ شَاءَ اللَّهُ مِنَ الصَّابِرِينَ فَلَمَّا أَسْلَمَا وَتَلَّهُ لِلْجَبِينِ وَنَادَيْنَاهُ أَن يَا إِبْرَاهِيمُ قَدْ صَدَّقْتَ الرُّؤْيَا إِنَّا كَذَلِكَ نَجْزِي الْمُحْسِنِينَ. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட வாசகம், எப்படிப்பட்ட பேச்சு தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவருடைய உரையாடலை அல்லாஹ் குர்ஆன்ல சுட்டி காட்டுறான். ஃபலம்மா பலக மஅஹு ஸாயா, இஸ்மாயில் நபி இருக்கிறார், சின்ன குழந்தை, சுற்றி திரியும் வயது. அவருடைய நடந்து செல்லும் போது ஃபலம்மா பலகா, அவரிடத்தில் அவரோடு உழைக்கும் வயது அடைந்த போது, ஃபலம்மா பலக மஅஹு ஸாயா قال يا بني إني أرى, இப்ராஹிம் நபி சொல்றாங்க, அருமை மகனே, நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக, உன்னை அறுத்து பலியிடுவதாக கனவில் கண்டேன். மாதா தரா ஃபன்துர் மாதா தரா, இதை பற்றி நீ என்ன நினைக்கிற? சும்மா கூட சொல்லாத, சிந்தித்து சொல். அன்பானவர்களே, ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் எதையும் தந்து விடுவான். வீடா எடுத்துக்க, தோட்டமா எடுத்துக்க, நகையா எடுத்துக்க, பணமா எடுத்துக்க, எது கேட்டாலும் தருவான், உயிரை கூட்டாலும் தரமாட்டான். இருக்கா இல்லையா? கொரோனாவில் பார்த்தோமா இல்லையா? அப்பன் மகனை தொடவில்லை, மகன் அப்பனை தொடவில்லை, கணவன் மனைவியை தொடவில்லை, மனைவி கணவனை தொடவில்லை, சகோதரன் சகோதரியை தொடவில்லை, சகோதரி சகோதரன் தொடவில்லை. கண்கூட பார்த்தோமா இல்லையா? ஏன்? உயிர் உயிர் உயிர், எதை கேட்டாலும் தருவான். உயிர் என்று சொன்னால் சகோதரை பின்தங்கி விடுவான். இப்படிப்பட்ட உயிரை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மகனிடத்தில் கேட்கிறார்கள். மகனே, உன்னை அறுத்து பலியிடுவதா கனவு கண்டேன். என்ன சொல்ற? எப்படிப்பட்ட மகன் பாருங்க, எப்படிப்பட்ட மகன். அல்லாஹு அக்பர். அந்த மகன் சொல்கிறார், قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. அருமை தந்தையே, அல்லாஹ் உமக்கு சொல்லிட்டானா, அல்லாஹ் உமக்கு உத்தரவிட்டானா, என்னை அறுத்து பலியிடுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளராக காண்பீர்கள். யாராவது சொல்லுவாங்களா? இந்த காலத்தில் நம்முடைய பிள்ளைகளை சொல்ல முடியுமா? அவன் சொல்றதுக்கு முன்னாடி நம்மள அறுத்துடுவான். இப்படிதான் அந்த காலம் இருக்கு. சகோதரர்களே, இந்த காட்சி இருக்கின்றது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்து விட்டது. எந்த அளவுக்கு என்றால், ஃபலம்மா அஸ்லமா, இருவரும் முற்றிலுமாக அடிபணிந்து விட்டார்கள். இப்ராஹிம் நபி என்ன செய்றாங்க? தன்னுடைய மகனை முக குப்புற கிடத்தி அறுப்பதற்காக போறாங்க. கத்தி எடுத்துட்டு அறுப்பதற்காக போறாங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா அஸ்லம வதல்லஹு லில் ஜபீன் قد صدقت رؤيا إن يا إبراهيم
قد صدقت الرؤيا إنا كذلك نجزي المحسنين. ஓ இப்ராஹிம், உம்முடைய கனவை நீ மெய்ப்படுத்தி விட்டீர். நான் கனவுல தான் சொன்னேன், நேராவது உத்தரவிடல. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து மூசா சொல்லி அனுப்பல, கனவுல பார்த்தீங்க, நேரா கத்தி எடுத்துட்டு போயிட்டீங்க. எப்படிப்பட்ட தியாகம் சகோதரர்களே! அந்த குழந்தை இஸ்மாயில் அலைஹி உடனே கிடைத்தில்ல, 90 வருஷத்துக்கு பிறகு கிடைக்குது. யாராவது கொடுப்பாங்களா? எப்படிப்பட்ட ஒரு பாசம், எப்படி ஒரு பாசம், நேசத்தை அல்லாஹ்வுக்கு முன்னாடி அறுக்கிறாங்க பாருங்க. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், கதாலிக நஜிஸில் முஹ்ஸினீன். இப்படிப்பட்ட நன்மையாளர்கள், இப்படிப்பட்ட சாலியானுடைய அமல்களை நான் கியாமத் நாள் வரை, கியாமத்தில் வரை நீடித்து நிலைக்கு செய்வேன் என்பதற்காகத்தான் 1400 ஆண்டு காலத்திலிருந்து கியாமத் நாள் வரை நாம் குர்பானி செய்து கொண்டே இருப்போம். இது எது தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய, அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நினைவு சின்னமாக இருக்கிறார். இந்த நினைவு சின்னம் மட்டுமல்ல, இதை இபாதத்தாக அல்லாஹ் ஆக்கி விட்டார். எனவே அன்பானவர்களே, இந்த குர்பானி, இந்த உரையாடல் என்பது, இந்த குர்பானி என்றால் ஆட்டை அறுப்பதோ, மாட்டை அறுப்பதோ, ஒட்டகத்தை அறுப்பதோ அல்ல. அதை அறுக்கிறோம் இல்ல, அதை அறுக்கும் போது நம்முடைய திமுறை சேர்த்து அறுக்க வேண்டும், நம்முடைய அனானியத்தை சேர்த்து அறுக்க வேண்டும், நம்முடைய முகஸ்துதியம் சேர்த்து அறுக்க வேண்டும். இதெல்லாம் யார் முழுமையாக செய்கிறார்களோ அந்த குர்பானி தான் சிறப்பிற்குரிய குர்பானி, அங்கீகரிக்கப்பட்ட குர்பானி, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குர்பானி. எனவே அன்பானவர்களே, இதை கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் அதன் பலனை நாம் கண்டிப்பாக அடையலாம். அதே போல தான் அன்பான, மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்பானி தர சக்தி பெறாதவர்கள், சக்தி பெறாதவர்கள் என்றால் வசதி இல்லாதவர்கள், அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு காசு இல்லை, அந்த அளவுக்கு பணம் இல்லை, அந்த அளவுக்கு வசதி இல்லை, அவர்களை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் என்ன செய்யணும் தெரியுமா? துல் ஹஜ் பிறை பார்த்ததிலிருந்து ஈதுடைய தொழுகை, பக்ரீதுடைய தொழுகை இருக்குல்ல, அந்த தொழுகை முடித்த பிறகு அவர் நகத்தையும் முடியையும் வெட்டி கொள்ளட்டும், அதுதான் அவருக்கு உண்டான குர்பானி. யாரைக்கு உண்டான குர்பானிங்க? யாரை என்று சொன்ன அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, யாரையுடைய குர்பானி என்றால் அந்த துல் ஹஜ் 1ஆம் தேதியிலிருந்து ஈதுடைய தொழுகைக்கு பிறகு நகத்தையோ முடியையோ யார் வெட்டி கொள்கிறாரோ அதுதான் யானையுடைய குர்பானி என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எனவே அன்பானவர்களே, இது யாருக்கு வசதி இல்லையோ கண்டிப்பாக இது கடைபிடிங்க. அதேபோல் அன்பானவர்கள் மேலும் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது எவ்வளவு கருணை புரிகிறான் தெரியுமா? அந்த கருணையை மட்டும் நான் அறிந்து கொண்டால் திக்குமுக்காடி போவோம், திக்குமுக்காடி போவோங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கருணை மழை கொட்டுகிறார். எப்படின்னா, சதா நேரமும் நாம் பாவம் செய்வதை அல்லாஹ் பார்க்கிறானா இல்லையா? சதா நேரமும் குற்றம் செய்வதை அல்லாஹ் பார்க்கிறானா இல்லையா? சதா நேரம் மக்களை ஏமாற்றுவது அல்லாஹ் பார்க்கிறானா இல்லையா? நாம் துரோகம் செய்வது அல்லாஹ் பார்க்கிறானா இல்லையா? வியாபாரத்திலே மோசடி செய்வது அல்லாஹ் பார்க்கிறானா இல்லையா? நாம் பொய் சொல்வதை அல்லாஹ் பார்க்கிறானா இல்லையா? இப்படி இருந்தும் கூட வானவர்கள் காலையில் வருகை தருகிறார்களே, அவருடைய கையால நமக்கு ரிஸ்கை கொடுத்து அனுப்புறான். நம்முடைய எல்லா பாவத்தையும் பார்க்கிறான், நம்முடைய எல்லா தவறையும் பார்க்கிறான், நம்முடைய எல்லா குற்றத்தையும் பார்க்கிறான், எல்லா தீமையை பார்க்கிறான். அப்படி இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய கருணை பாருங்கள், வானவர் மூலமாக காலையின் போது என்னுடைய அடியானுக்கு இந்த ரிஸ்கை தா என்று சொல்லி அனுப்புறான். எப்படிப்பட்ட ஒரு கிருபை பாருங்க, அல்லாஹ்வுடைய கிருபை. இதை விட ஒரு கிருபை இதை எங்கேயா பார்க்க முடியுமா? கற்பனை பண்ண முடியுமா? சகோதரர்களை, இந்த விஷயத்தை கண்டிப்பாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அதேபோல் அன்பானவர்களை மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்பானவர்களே, குர்பானி இருக்குல்ல, குர்பானியில தூய்மையான குர்பானி என்ன? குர்பானி தர்றங்க, குர்பானி தர்றோமா இல்லையா? அது எல்லாருக்கும் தெரியும். தூய்மையான குர்பானினா என்ன? ஹதீஸ்ல வருது, யார் ஒரு மனுஷன் பார்வையற்ற ஒரு ஆடு இருக்கு, மாடு இருக்கு, ஒட்டகம் இருக்கு, அதுக்கு பார்வை இல்லை, குறைபாடு இருக்கு, குர்பானி தரலாமா? தரக்கூடாது. ஒரு ஆடு இருக்கு, காது அறுபட்டு இருக்கிறது, குர்பானி தரலாமா? தரக்கூடாது.
ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்குது குர்பானி, அதாவது குர்பானி பிராணி, அதே குர்பானி தரலாமா? தரக்கூடாது. வால் வெட்டப்பட்டு இருக்கிறது, அதே குர்பானி தரலாமா? குர்பானி தரக்கூடாது. அதே போல கொம்பு உடைந்து இருக்கிறது, அதை குர்பானி தரலாமா? குர்பானி தரக்கூடாது. ஏன் குர்பானி தரக்கூடாது? குறைபாடு இருக்கின்றது. இந்த குர்பானி இருந்தால், குறைபாடுகள் இருந்தால் குர்பானி தரக்கூடாது என்று சொல்வது யாருங்க? அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்பானில குறைபாடு இருந்தால் குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படாது. இருக்கா இல்லையா? அதே போன்று தான் குர்பானி தரக்கூடியவர், அவர் அதுல காசு போடுறாருல, அதுல ஹலாலான காசா இருக்கு. ஹராமான காசு இருந்தால் உன்னுடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படாது. எப்படி அந்த குறைபாடுகள் சின்ன குறைபாடுகள் தான், அந்த குறைபாடுகளை இருந்தால் குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றால், நீ ஹராமான முறையில் சம்பாதித்து நீ குர்பானி கொடுத்தா அல்லாஹ் ஏற்றுக்குவானா? சகோதரர்களே, இதை கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லிம்களும் அதாவது யோசித்து பார்க்க வேண்டும். இதை அது கவனத்தில் கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையானது. ஹராமான காசு பல கோடிகளை வைத்துக் கொண்டு பல ஆயிரக்கணக்கான ஆடுகளை குர்பானி கொடுத்தாலும் அந்த குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே மேலும் பாருங்க, ஈதுல் துஹாவுடைய நேரத்தில் நாம் பரவலாக செய்யக்கூடிய தவறுகள், ஈதுல் துஹா இருக்குல்ல, இந்த நேரத்திலே நாம் பரவலாக செய்யக்கூடிய தவறுகள் என்னவென்றால், அன்பானவர்களே, பெருமையா பேசிப்பான். மற்ற இபாதத்துக்கெல்லாம் அவ்வளவு மக்களுக்கு தெரியாது. பெருமையா பேசுவான். ஆடு இருக்குல்ல, 1 லட்ச ரூபாய் நான் பிடிச்சிருக்கேன்ப்பா. மாடு இருக்குல்ல, 2 லட்ச ரூபாய் நான் பிடிச்சிருக்கேன். ஒட்டகம் இருக்குல்ல, 3 லட்ச ரூபாய் நான் பிடிச்சிருக்கேன். அன்பானவர்களே, உன்னுடைய எண்ணிக்கை, உன்னுடைய காசை அல்லாஹ் பார்ப்பதில்லை. நீ சின்ன ஆடா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னிடத்தில் இக்லாஸ் இருக்கிறதா? உன்னிடத்தில் தூய்மை இருக்கிறதா? உன்னிடத்தில் இறையச்சம் இருக்கிறதா? இதை இருந்தால்தான் அல்லாஹ் அந்த குர்பானி அங்கீகரிக்கிறான். இல்ல நான் 3 லட்ச ரூபா போட்டேன், எனக்கு நன்மை அதிகமாக கிடைக்கும். சில பேர் சொல்றாங்க, நான் கம்மியா 15,000 தான் ஆடு வாங்கியிருக்கேன், அது நன்மை கம்மி. அப்படி அல்ல. உன்னுடைய தூய்மையை அல்லாஹ் பார்க்கிறான், உன்னுடைய இக்லாஸை அல்லாஹ் பார்க்கிறான். இதை வைத்து தான் அல்லாஹ் நன்மையை கூட்டுகிறான் தவிர உன்னுடைய காசு பணத்தை விட்டு அல்லாஹ் நன்மை கூட்டவில்லை. எனவே அன்பானவர்களே, குர்பானி தருபவர்கள் இக்லாஸான முறையிலே, தூய்மையான முறையிலே குர்பானி தருவதற்காக முயற்சி செய்யுங்கள். அதேபோல் அன்பான மேலும் பாருங்க, இந்த குர்பானி இருக்குல்ல, இந்த குர்பானி என்பது ஒரு சடங்கல்ல, குர்பானி ஒரு இபாதத். இந்த குர்பானி தர இல்லையாங்க, இது சடங்கல்ல. அப்பா துல்ஹஜ் மாதம் வந்துருச்சுப்பா, துல்ஹஜ் 10 வந்துருச்சு, ஈதுடைய நாள் வருது, ஆட்டை பிடிச்சிட்டு வா, ஆறு எல்லாரும் கூடு, போயிட்டே இருக்குது. அப்படி அல்ல அன்பானவர்களே. இந்த குர்பானியை யார் இபாதத்தாக பார்க்கிறார்களோ, இந்த குர்பானி யார் இபாதத்தாக பார்த்து செயல்கிறார்களோ அது தான் உண்மையான நன்மை கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் ஒரு சடங்காக மாறிவிடும், ஒரு சடங்காக மாறிவிடும். அந்த சடங்குக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த இடமும் கிடையாது. அதே போல் அன்பானவர்கள் மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே, ஒரு குர்பானி தர்றோம், குர்பானி கொடுக்கிறாரு, குர்பானி கொடுத்த உடனே என்னுடைய வேலை முடிந்து விட்டு போயிடுறார். இப்படிப்பட்ட குர்பானியை நான் சிந்திக்க வேண்டும். குர்பானியை தர வேண்டும். நாம் ஆட்டை தந்தால் நாம் ஆட்டை தருகிறோம், மாட்டை தருகிறோம், ஒட்டகத்தை தருகிறோம். அந்த சமயத்தில் ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தை அறுக்கிறேன்ல, அறுக்கக்கூடிய சமயத்திலே நம்முடைய முகஸ்துதி மக்களுக்காக காண்பிப்பதற்காக தருவதோ, பெருமைக்காக தருவதோ, அனானியத்துக்காக தருவதோ, சிறப்புக்காக தருவதோ, இந்த நியத் கொஞ்சமாக இருந்தாலும் சகோதரர்கள் அந்த குர்பானுடைய நன்மை அழிந்துவிடும். எனவே இந்த குர்பானுடைய இபாதத் ஏன் தெரியுமாங்க, மற்ற இபாதத்தில் அந்த அளவு தெரியாது. குர்பான் எப்படி தெரியுமா, ஒரு ஆடு நல்லா அரைச்ச வீடெல்லாம் பிடிச்சிட்டு போவான், மாலை எடுத்து சுற்றுவான், ஒட்டகமாக தான் எல்லாத்தையும் காட்டுவான், இவ்வளோ காசுன்னு பெருமை அடிப்பான். எல்லாம் இந்த அனானியத், இந்த திமிர் இந்த இபாதத்தில் இருக்கிறது. எனவே தான் அல்லாஹ் சொன்ன ஒரே வாக்கியம் என்ன, லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஹுஹா வலாகி யனாலு தக்வா மின்கும். நான் பார்ப்பதெல்லாம் உன்னுடைய ஆட்டையோ இறைச்சியோ ரத்தத்தை நான் பார்க்கல, உன்னுடைய இக்லாஸை நான் பார்க்கிறேன், உன்னுடைய தூய்மையை நான் பார்க்கிறேன், உன்னுடைய அதாவது உன்னுடைய இக்லாஸை எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறது பார்க்க என்பதை தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே அன்பானவர்களே,
இந்த குர்பான் இபாதத் இருக்கின்றது மிகப்பெரிய ஒரு சிறப்பிற்குரிய இபாதத். இந்த இபாதத்தை நாம் முழுமையாக செய்தால் இன்ஷா அல்லாஹ் அதில் எவ்வளவு நன்மைகள் இருக்கின்றதோ அனைத்தையும் பெறலாம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் தருவானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.